வணக்கம் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரன்ஸ் ட்ரீம். சரித்திரத்தில் நம்மளுக்கான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த யூடியூப் சேனல். ஒரு இலக்கை அடைவதற்கான அஸ்திவாரம் எது அப்படின்னா சரியான துவக்கம். அப்படி உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம எல்லாரோட கனவும் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்படியாவது ஒரு சீட் வாங்கிடணும், எப்படியாவது கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாறிடணும் அப்படிங்கிறத நம்மளோட அல்டிமேட் கோலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா பேருக்கு இருந்துகிட்ருக்கு. அதில் நிறைய பேர் சாதிச்சு இந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸராக முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ட்ரீமும் இந்த ஆஃபீஸ் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டாக கூட குரூப் 2ல் பாஸ் பண்ணி நிறையா பேர் கவுன்சிலிங் போய் போஸ்டிங் கிடச்சி இந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நம்மளோட கங்க்ராட்ஸை சொல்லிவிட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம நடக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் வரப்போகிற குரூப் 1 எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜூலை 13 குரூப் 1 நடக்க போகுது. அதுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்காக எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அடுத்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். பட் பிகினர்ஸ்க்கு சொல்கிறதுக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். சிலபஸை ஸ்டடி பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சிலபஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் அவங்களே கொடுத்துருவாங்க, அப்டேட்டட் சிலபஸ். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிசோர்ஸஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸையே ரெஃபர் பண்ணி அதிலேயே படிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஏதாவது மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த மெட்டீரியல்ஸை தரோவாக ஒரு தடவை ரீட் பண்ணி அதில் இருக்கிற டாபிக்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணினா தான் நம்மளுக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் கேட்டுட்ருக்குறாங்க, டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஐடியா கிடைச்சா தான் நம்ம அதுக்கடுத்து மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது ரிவிஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். என்னென்னா நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயரை பார்த்துட்டோம் அப்படின்னா எந்தெந்த டாபிக்ஸில் நம்மளுக்கு கவர் ஆகுது, அதிகமான வெயிட்டேஜ் எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ண தான் நம்மளுக்கு அந்த டாபிக்ஸ் மறக்காமலும் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ். எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக சக்ஸஸ் ரேட்டை பார்க்கலாம். அதே மாதிரி டெஸ்ட்டு சீரீஸ் போட நம்மளுக்கு அது ஈஸியாக எக்ஸாமில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நிறையா டெஸ்ட்டு சீரீஸ் போட்டு பாருங்கள். ஸோ நான் இப்போது உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த முக்கியமான ஸ்டேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இதை எப்படி அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? எப்படி சொல்ல போகிறேன்னா ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எந்த ரிசோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி கேட்பாங்க, இப்போ வரப்போகிற குரூப் 1ல் எப்படி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் டாபிக் வைஸாக எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த இயரில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, அதை அதோட சோர்ஸஸ் எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹிஸ்ட்ரி தான் ஆரம்பிக்கிறோம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 2021. 2022ல் 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இது தான் போடுறேன். ஏன் ரீசன்னா ஹிஸ்ட்ரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக கேட்டுட்ருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து போவோம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறேன். இது எப்போன்னா வர ஸ்டே 25th ஜூன் வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து ஐஎன்எம்மில் 17 கொஸ்டின்ஸ், 13 கொஸ்டின்ஸ் வந்து 2022 கேட்டிருக்காங்க, 17 வந்து 2021 கேட்டிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக 27th ஜூன் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பாலிட்டி பார்த்தோன்னா இதுதான் இருக்கிறதுலே அதிகமான வெயிட்டேஜ், கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாக கேட்டுட்ருக்க ஏரியா எது அப்படின்னா பாலிட்டியை வந்து அதுக்கு அடுத்து தேர்டாக வந்து இது பண்ணுவோம். யூனிட் 8 பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2021 பார்த்தோன்னா வெறும் 44 கொஸ்டின்ஸ் வந்து இதிலேருந்து மட்டுமே கேட்டிருக்குறாங்க. நம்ம யூனிட் 8 வந்து ரொம்ப தரோவாக வச்சுருந்தாலே போதும், அதில் அசால்ட்டாக வந்து வாங்கியிருக்கலாம். அடுத்து 2022 பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து 4th வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். எப்போனா ஜூலை 2 வந்து இந்த இது அப்லோட் ஆகும். 5th டாப்பிக்காக எது பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 9 பார்த்தோம்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 2021. 19 கொஸ்டின்ஸ் வந்து 2022 கேட்டிருக்காங்க. இதை வந்து 5th வீடியோவாக ஜூலை 5 வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அடுத்து ஜியாகிரஃபி வந்து 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2021. 2022 வந்து 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை வந்து 6th வீடியோவாக 7th ஜூலை வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2021 11 கொஸ்டின்ஸும் 2022 19 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. இதை வந்து 9th ஜூலை நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் சயின்ஸ் வந்து எல்லோரும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுலேயே வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க 2021. 2020 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போது 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து அனலைஸ் பண்ண இப்போ இதில் இருக்கிற எல்லாமே, இப்போ இதில் பார்த்துருக்க எல்லா டாபிக்ஸுமே அது ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் எல்லாருமே ஆஃபீஸர்ஸாக ஆகணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பார்ப்போம்.